என் பேர் ரேவதி. எனக்கு 26 வயசு. இப்போ ஐரோப்பாவில் என் கணவரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது என்ன வாழ்க்கைன்னு நிறைய நாள் தனிமையில உட்கார்ந்து யோசிச்சிருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்து என் கணவர் எப்பவும் வேலை, கடன் பிரச்சனைன்னு அதை பத்தியே தான் ஓடிக்கிட்டு இருப்பார். ஒரு வார்த்தை ஆறுதலா, அன்பா பேச மாட்டார். உணவு, உடுப்பு இதை தாண்டி அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒட்டுதலும் அக்கறையும் கிடைச்சதே இல்லை. நாங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல மேல ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க. ஒரு அங்கிள், ஆண்டி. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த ஆண்டி அப்பப்போ வந்து பேசிட்டு போவாங்க. அதுதான் எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன ஆறுதல். ஒரு நாள் கார் ஓட்ட பழகச் சொல்லி என் கணவர் என்னை வற்புறுத்தினார். மேல இருக்கிற அங்கிளை கூட்டிட்டு போய் பழகச் சொன்னார். முதல் நாள் அங்கிளை பார்த்தப்போ அவர் பார்வை ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா, எனக்கு தர்மசங்கடமா இருந்த மாதிரி பட்டுச்சு. வீட்டுக்கு வந்து என் கணவர்கிட்ட அவர் பார்வை சரியில்ல, எனக்கு அவர்கிட்ட பழக பிடிக்கலன்னு தயங்கி சொன்னேன். ஆனா அவரோ, அவர் நல்ல மனுஷன், எனக்கு தெரியும். நீ சும்மா எதுவும் பேசாதன்னு என்னை திட்டி அடக்கிட்டார். வேற வழியில்லாம அடுத்த நாள் காலையில கார் பழக போனேன். அங்கிளுக்கு ஒரு 50 முதல் 52 வரை வயசு இருக்கும். கார்ல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பொறுமையா சொல்லிக் கொடுத்தார். சின்னதா சரியா பண்ணாலும் வாவ் சூப்பர்னு பாராட்டுவார். கல்யாணம் ஆனதுல இருந்து வீட்ல யாரும் என்னை அப்படி பாராட்டினதே இல்லை. ஆனா ஸ்டியரிங் பிடிக்கும்போது அப்பப்போ என் கையை தொடுவார். எனக்கு அது சங்கடமா இருந்தாலும் வீட்ல போய் சொன்னா கணவர் மறுபடியும் திட்டுவார்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா சகிச்சுக்கிட்டேன். மெதுமெதுவா அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா பேச ஆரம்பித்தார். நிறைய ஜோக் சொல்வார், என்னை சிரிக்க வைப்பார். நிறைய இடங்களைச் சுற்றி காட்டினார். நாளடைவில் நான் கார் பழக போகலைன்னாலும் அவரே போன் பண்ணி விசாரிப்பார். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்கி கூட்டிட்டு போவார். என் கணவர் வீட்ல இருக்கும்போது கூட அவருக்கு போன் பண்ணி என்கிட்ட போனை கொடுக்கச் சொல்லி, சாப்பிட்டியா, என்ன செய்றன்னு அக்கறையா கேட்பார். என் வீட்ல என் கணவர்கிட்ட கிடைக்காத ஒரு கவனம் அவர்கிட்ட கிடைச்சப்போ அவர் மேல எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கையும் ஒருவித ஒட்டுதலும் வர ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கிளுக்கு போன் பண்ணேன். அவர் பேசிட்டு, ஆண்டி வேலைக்கு போயிருக்காங்க. வீட்ல உன் கணவரும் நைட் ஷிஃப்ட் தானன்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். கீழ ஸ்டாக் ரூம்ல ஒரு ஹீட்டர் இருக்கு, தனியா எடுக்க கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வந்து உதவி செய்றியான்னு கேட்டார். நான் எந்த தப்பான எண்ணமும் இல்லாம சரின்னு சொல்லிட்டு கீழே போனேன். ஸ்டாக் ரூம் பேஸ்மெண்ட்ல இருட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் சின்ன சின்ன மரப்பலகையால தடுப்பு வச்ச இடமா அது இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள லைட் வேற பழுதாகி எரியல. அவர் கையில ஒரு சின்ன டார்ச் வச்சிருந்தார். அங்கே ஒரு பழைய சோபாவுக்கு அடியில அந்த ஹீட்டர் இருந்துச்சு. வெளிச்சம் சுத்தமா இல்லை. 2 பேரும் சேர்ந்து அதை எடுக்கலாம்னு நான் குனிஞ்சேன். திடீர்னு அவர் என் பின்னால வந்து என்னை ரொம்ப இறுக்கமா கட்டிக்கிட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல. பயத்துல திமிரினேன். விடுங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் என்னை விடல, இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டார். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குச்சு. அவர் என் முகத்தை திருப்பி முத்தமிட்டப்போ ஒரு பக்கம் பயம், திகைப்பு. முற்றுப்புள்ளி. இன்னொரு பக்கம் பல வருஷமா எந்த ஒரு ஸ்பரிசமும் அன்பும் கிடைக்காம மரத்து போயிருந்த என் மனசு அந்த தவறான அரவணைப்புல கூட ஒரு ஏமாற்றமான ஆறுதலை தேடிச்சோன்னு இப்போ நினைச்சாலும் எனக்கு குற்றவுணர்ச்சியா இருக்கு. என்னை ஒருத்தர் கவனிக்கிறார், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற பல வருட ஏக்கம் அந்த இருட்டுல என் தடுப்புகளை எல்லாம் உடைத்துவிட்டது. சரி, தவறு என்ற நிதானத்தை அந்த நிமிடம் நான் இழந்துவிட்டேன். என் பலவீனத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த பழைய சோபாவில் எல்லாமே ஒரு கனவு மாதிரி குழப்பமா நடந்து முடிஞ்சது. கொஞ்ச நேரம் 2 பேரும் எதுவும் பேசிக்கல. ஒரு பெரிய அமைதி. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த வயசுல ரொம்ப களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். அப்புறம் என்னை தன் மடியில சாய்த்துக்கிட்டு எனக்கு ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை போட்டுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னார். நான் ஒரு எந்திரம் மாதிரி அதை வாங்கி போட்டுக்கிட்டேன். அவர் என் தலையை தடவி விட்டு ஏதோ சமாதானம் பேசி எனக்கு டீ குடிக்க கொடுத்தார். அப்புறம் அந்த ஹீட்டரை எடுத்துக்கிட்டு நாங்க வெளியே வந்தோம்.
ஆனா அந்த அறைக்குள்ள இருந்து வெளியே வந்த ரேவதி பழைய ரேவதி இல்லை. என் வாழ்க்கை, என் மனசு எல்லாமே இப்போ ஒரு இருட்டான கேள்விக்குறியா மாறிடுச்சு.